மாதாந்த தர்பியா அமர்விலே இன்றைய தர்பியாவாக இறை இல்லங்களோடு மஸ்ஜிதுகளோடு எங்களுடைய தொடர்புகளை நெருக்கிக் கொள்வது, பள்ளிவாசல்களோடு இருக்கின்ற உறவை தூய்மையாக்கிக் கொள்வது, இணைத்து கொள்வது, எங்களுடைய வாழ்வில் கணிசமான நேரங்களை மஸ்ஜிதோடு கழிப்பது, மஸ்ஜிதுக்காக செலவிடுவது, மஸ்ஜிதோடு உள்ளங்கள் தொடர்பாக இருப்பது சம்பந்தமாக அல் குர்ஆன் சுன்னா என்ன சொல்லுகின்றது, நம் முன்னோர்கள் இறை இல்லங்களை எப்படி ஆதரித்தார்கள், இறை இல்லங்களோடு எப்படி உறவை வலுப்படுத்தி கொண்டார்கள் என்பதனை இன்றைய தர்பியாவுடைய அமர்வாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஈமான் இரவுகளே சகோதரர்களே, சமகாலத்தில் குர்ஆன் சுன்னாவால் பிணைக்கப்பட்ட ஏகத்துவத்துக்காக வாழக்கூடிய தௌஹீது தான் எங்களுடைய பேச்சு மூச்சு சிந்தனை என்று உறுதியான கொள்கையில் இருக்கக்கூடிய உங்களோடு இறை இல்லங்கள் சம்பந்தமான ஒரு தலைப்பினை ஏன் தெரிவு செய்கின்றேன் என்றால், மஸ்ஜிதுகளோடு இருக்கின்ற உறவுகள், பள்ளிவாசலுக்கு வந்து போகின்ற வீதங்கள், ஜமாத்தோடு தொழுகின்ற அந்த பண்புகள் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பெரும்பான்மையானவர்களிடத்திலே அகீதா ஆழமாக எங்களிடத்திலே இருக்கின்றது. தௌஹீதிலே நாங்கள் நிலைத்திருக்கின்றோம். சொர்க்கத்தை அல்லாஹு தஆலா தௌஹீதுக்கு தான் வழங்குகின்றான். ஆகவே இபாதத் விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பொதுபோக்காக இருக்கிறதுல பிரச்சனை இல்லை என்ற ஒரு ரீதியில் அந்த வணக்க வழிபாடுகளில் இருந்து தூரமாகி அகீதால உறுதியாக இருக்கிறோம் என்ற அந்த எண்ணத்தோடு வாழுகின்ற பல மனிதர்களை சமூகத்திலே காண கிடைக்கின்றன. அகீதாவுக்கு தான் சொர்க்கம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ரெண்டு கருத்துக்களிடம் இல்லை. அகீதாவின் அடிப்படையில் இபாதாக்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். தூய்மையான ஏகத்துவம் என்கின்ற அந்த அகீதாவிலே, அந்த கொள்கையிலே இபாதத்துக்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத இபாதத்துக்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை. அதில் மாற்று கருத்து கிடையாது. சகோதரர்களே, இபாதத்தை இஸ்லாம் தூண்டுகின்றது. வணக்க வழிபாடுகள் இஸ்லாம் தூண்டுகின்றது. அகீதா ஒருவனில் ஆழ பறிந்து விட்டால் அடுத்தது அவனில் வர வேண்டியது அமல். அகீதாவுக்கு பின் அவனிலே அமல் ஆழமாக வளர வேண்டும். இறை இல்லங்கள் என்பது விரும்பியோ வெறுத்தோ 5 நேர தொழுகையோடு இறுக்கி மூடப்படுகின்ற ஒரு இடமாக இந்த மஸ்ஜிதுகள் மாறிப்போற ஒரு காலம். 5 நேரம் ஜமாத்துக்கு பள்ளிவாசல் திறக்கப்படும், ஜமாத்து முடிஞ்சோட பள்ளிவாசல் மூடப்படும். இப்படித்தான் இன்றைக்கு மஸ்ஜிதுகளுடைய நிலைமைகள் இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்திர ஒளியில் நாங்கள் மஸ்ஜிதுடைய பண்புகள், மஸ்ஜிதுடைய மாண்புகளோட சிறப்புகள் நாங்கள் பார்க்கிற நேரம் இது ஒரு தர்பியா அமர்வுன்றதால உங்களோட உள்ளங்களை திறந்து வைத்து, உங்களோட காதுகளை கூர்மையாக்கி, உங்களோட உள்ளங்களை எல்லாம் முழுமையாக இங்கு ஒப்படைத்து நீங்கள் இதை கேட்கிற நேரம் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வீடும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்திலிருந்து பிரிந்து செல்லலாம். சகோதரர்களே, பெரியவர்களே, உண்மையிலே மஸ்ஜிதுகளுடைய மாண்புகளை நாங்கள் மறந்து விட்டோம். இறை இல்லங்களுடைய கண்ணியங்களை நாங்கள் மறந்து விட்டோம். இன்றைக்கு நாங்கள் நான் நன்றி உள்ள அடியானா இந்த மாதிரி ஒரு ஜும்மா மேடையே கேட்டோம். தலைப்பை மாற்றி போடுபட்டிக்கு தவறி நான் ஜும்மா கதை கொடுத்தேன். அதாவது தர்பியாக்கின்ற தலைப்பு தான் இருந்தாலும் அது தலைப்பு போஸ்டரில் மாறி போடப்பட்டி. சகோதரர்களே, அதே தொடரில் மாதிரி தான் இந்த தலைப்பை நான் உங்களை அணுகலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி ஜும்மாவில் பார்த்தோம், அல்லாஹ் எங்களுக்கு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா உதிர்ப்பாகங்களையும் ஃப்ரீயாக நிஅமத்தாக அருளாக தந்திருக்கிறார். சுவாசிக்கிற காற்றில் இருந்து, மூட்டுகின்ற நெருப்பில் இருந்து, அனுபவிக்கின்ற எல்லாம், நீரிலிருந்து எல்லாமே அல்லாஹ்வுடைய அருட்படை. அந்த அருட்படைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற அடியான் இபாதத்தில் பங்கு கொடுப்போம். அந்த அருட்படைகளுக்கெல்லாம் நன்றின்று வார நேரம் அது இபாதத் வணக்க வழிபாடுகளாக அது வெளிப்படும். அல்லாஹ் தஆலா நன்றி உள்ள அடியானை எங்க பார்க்கிறான்னு சொன்னால் இபாதத்தில் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் 2 காணும் வீங்கி சுரந்து வெடிக்கிற அளவுக்கு நின்று வணங்குறாங்க. சொர்க்கம் 100,000 மடங்கு சுவர். சொர்க்கத்தில் சாவி அவரது கையில தான். அவருக்கு பின்னால்தான் நாங்கள் எல்லாரும் அணிவகுத்து போவோம். அவர் தான் சொர்க்கத்தை திறப்பார். சுவனத்தை திறக்கப் போகின்ற சொர்க்கத்தின் தலைவர் கால் 2 வீங்கி சுரந்து வெடிக்கிற அளவுக்கு நின்று வணங்குறார். கது கஃபரல்லாஹு லக் மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅ. அல்லாஹ் தஆலா உங்களோட முந்திய பிந்திய எல்லா பாவங்களையும் மன்னிச்சுட்டான். நீங்க கால் கடுக்க நின்று வணங்கணுமான்னு ஆயிஷா நாய் கேட்டாங்க. அப்பலா அஹ்பு அன் நகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்க்கு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதான்னு அல்லாஹ்விடத்தில் திருப்பி கேட்ட செய்தி எதை காட்டுன்னு சொன்னால், நன்றி உணர்வு என்பது இபாதத்தில் வெளிப்படும். உண்மையிலே அந்த இபாதத்துக்கள் வரிசையில் மஸ்ஜிதுகளோடு நெருங்கிறது மிகப்பெரிய இபாதத். பள்ளிக்கு வாரது, பள்ளியை கூட்டுறது, பள்ளியை தொடக்கிறது, மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறது, மஸ்ஜிதுக்கு குறை நிறைகளை பார்க்கறது, பள்ளியோட உள்ளங்களை
இணைத்துக் கொள்றது அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டான். அதுக்கு அல்லாஹ்வோட தௌஃபீக் வேணும். இறை இல்லங்களோடு உள்ளங்கள் நெருங்கிறதுக்கு அல்லாஹ்வோட தௌஃபீக் வேணும். கண்களாக பார்க்கப்பட வேண்டிய இறை இல்லங்கள் பாடசாலைகளுக்கு இருக்கிற இடம் மஸ்ஜிதுக்கு இல்லை. எங்களோட ஊர்களில் சயின்ஸ் ப்ராஜெக்ட், மெட்ஸ், கொமர்ஸ், ஆர்ட்ஸ், டாக்டர் ஒன்று உருவாக்கணும், லோயர் ஒன்று உருவாக்கணும், இன்ஜினியர் ஒன்று உருவாக்கணும், விஓஜி ஒன்று எங்களுக்கு தேவை, விபிகள் எங்களுக்கு தேவை என்று யோசிக்கிற அளவுக்கு மானமண்டல். எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த சமூகங்களை பார்த்தா மஸ்தின மையமாக வச்சு நான் சொன்ன எல்லா ஃபேக்கல்டிஸ்களும் நடந்திருக்கு. எல்லா துறைகளும் மஸ்தின மையமாக வச்சு நடந்திருக்கு. இறை இல்லங்களை கண்களாக பார்த்தாங்க. இறை இல்லங்களுக்கு இனி இல்லைன்ற அளவுக்கு மிகப்பெரிய ஸ்தானத்தை கொடுத்தாங்க. உள்ளங்களை மஸ்ஜிதுகளுக்கு சொல்லி தனி இடத்தை கொடுத்தாங்க. உண்மையிலே இன்றைக்கு இந்த இறை இல்லங்கள் மஸ்ஜிதுகள் என்பது கண்களாக பார்க்கப்பட வேண்டிய இடங்கள். வலது கண் பள்ளிவாசல் என்றால் இடது கண் பாடசாலை அப்படி பார்க்கப்படும். ஒரு பள்ளிக்கு கீழுக்குத்தான் ஒரு ஊரில் இருக்கிற எல்லாம் வரணும். ஒரு இறை இல்லம், அந்த இறை இல்லத்துக்கு கீழே தான் எல்லாம் இருக்கும். அப்படி ஒரு ஆட்சியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சாங்க. மஸ்ஜிதுக்கு கீழே தான் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டாங்க. பள்ளிவாசல் கேந்திர ஸ்தான மையப்புள்ளியாக நிறுவினாங்க. பள்ளிவாசலை கொண்டுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினாங்க. மஸ்ஜிதை மையமாக பார்த்தாங்க. இந்த இறை இல்லம் என்பது இது ஒரு புனிதமான இடம். முதலாவது நீங்கள் நானும் இருக்கிற இந்த இடத்துல மகிமையை கொஞ்சம் சுன்னா அடிப்படையில், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பார்ப்போம். கோடி கொடுத்து கோடி செலவழித்தோம், பெற முடியாத ஒரு நியமத்தை இப்ப நீங்க குடும்பமா வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாரெல்லாம் மனைவியோட, மகளோட, உம்மவோட, குடும்பத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்களோ நீங்க மிகப்பெரிய பாக்கியசாலி. இந்த வானத்துக்கு கீழே, இந்த பூமிக்கு மேல வாழுகின்ற மனித கோடிகள்ல இந்த செகண்ட் இனி இல்லைன்ற அளவுக்கு வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணியம் பெற்றவங்க நானும் நீங்க இருந்தாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஜ்தமா கௌமும் பைத்தும் மின் புயூத்தில்லாஹ். இன்றைக்கு இதே தர்பியாவை ஒரு பங்களால, ஒரு தோட்டத்தில், ஒரு பூந்தோப்பில், பெரிய ஒரு கார்டன்ல, ஒரு கலதாரியில், இல்லாட்டி கடலோரத்தில் எங்கேயோ செஞ்சிருந்தால் அதெல்லாம் நல்ல என்வைரன்மெண்ட், நல்ல சூழலாம் நல்லா இருந்து. ஆனால் இது மஸ்ஜிதில் நடக்கிற நேரம் இதெல்லாம் தாண்டி ஒரு தனியான சிறப்பை இந்த தர்பியா, இந்த அமர்வு பெறுது. இந்த பள்ளிக்கு டைல்கள் இல்லை, ஃபேனுகள் இல்லை, லைட்டுகள் இல்லை, ஒன்றுமே இல்லை, குப்பி விளக்கு இருக்கு, லாம்பு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுஜூதுக்கு போனா முள்ளும் கல்லும் நெத்தியிலையும் முழங்காலையும் படுதுன்னு வச்சுக்கோங்க. அல்லாவுக்கு நல்ல பெரிய சேஸ் எல்லாம் போட்டு, நல்ல பஞ்சவர்ண மெத்தைகள் எல்லாம் போட்டு, நல்ல காப்பட்டு எல்லாம் விரிச்சு, இனி இல்லைன்ற அளவுக்கு படோடோபமாக கட்டப்பட்டு, மிக பிரமாண்டமான, அதாவது ஏசி எல்லாம் பொருத்தப்பட்ட அந்த இடங்களை விட 4 பக்கமும் பெண்கள சாரியால் இழுத்து கட்டப்பட்டு, மேலால வைக்கோலால ஓலையால கூற பதிக்கப்பட்ட ஒரு இடம் இறை இல்லமாக இருந்தால் அதுதான் மிக லைக்குரிய இடம். ஏன் தெரியுமா? இப்ப இந்த செகண்ட் நீங்கள் நானும் மட்டும் இங்க இருக்கல, வஹி ஹதீஸ் நாங்க ஏற்றுக்கொள்ளணும். உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இந்த நேரத்தில் மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு இல்லத்தில் ஒரு சமூகம் ஒன்று, இறைவனுடைய இல்லங்கள்ல பைத்தும் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகள்ல ஒரு சமூகம் ஒன்று சேர்ந்து அவன் வேதத்தை படிச்சு கொடுத்து கொண்டு திக்ருகள் செய்து கொண்டு பள்ளியோடு இருக்கின்ற நேரம் எல்லாம் இப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ரஹ்மத், சகீனத்தின் அமைதி அல்லாஹ் இறக்கிறான். கண்ணியத்துக்குரிய மலக்குமார்கள் இந்த சபையை அப்படியே தங்கள் ரெக்கைகளால் சூழ்ந்து அருள் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் இந்த சபையை பற்றி பெருமை பாராட்டி பேசுறான். மாவண்ணலில மோந்தலிபுட சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பள்ளிக்குள்ள ஒரு சமூகம் சேர்ந்து என்ன பத்தி, அந்த மார்க்கத்தை பத்தி, இஸ்லாத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிற காட்சியை மலக்குகளை நீங்க பாருங்க. அவங்களை படைக்க போற நேரம் தான் உங்கள்கிட்ட கேட்ட, நீங்க சொன்னீங்க ரத்தத்தை ஓட்டக்கூடிய, வெட்டி கொண்டு கீறி கிழிச்சு கொண்டு சாக போற படைப்பையா படைக்க போகிறாய். நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸ் லக். நாங்க உன்னை தூய்மைப்படுத்துகிறோம், உன்னை புகழ்றோம், உன்னை போற்றுறோம். எங்களை விட்டுட்டு ஏன் மனித சமூகம் கேட்டாங்க. அல்லாஹ் சொல்லுவானாம்,
மாவண்ண ஹோந்தனிக்கிற இடத்துல ஒரு சமூகம் ஒன்று சேர்ந்து மார்க்கத்தை படிச்சு கொண்டிருக்கிற காட்சியை பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ் பெருமை பாராட்டக்கூடிய ஒரு சபையில் உங்களையும் என்னையும் எல்லாம் வச்சுக்கிறார். இப்ப இதுல மலக்குமார்கள் சூழ்ந்து ரெக்கைகளால் சூழ்ந்து அருள் கொடுக்கின்ற சபை, சக்கீனத் என்கின்ற வார்த்தையால் மொழிபெயர்க்க முடியாத ஒரு அருள் இறங்கக்கூடிய ஒரு சபையில நாங்க இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு ஹதீஸை நீங்க பாருங்க. முதல்ல நாங்க இருக்கிற இடத்துல மாண்பு வழங்கோடு இறை இல்லம் என்பது படோடாபமான பில்டிங்கள், டைல் பதிக்கப்பட்ட அறைகள், சொகுசான ஏசி பொருத்தப்பட்ட இடங்கள் மாதிரி அல்ல. அப்படி இருந்தா இன்னும் நல்ல. அப்படி ஒன்றுமே இல்லைன்றாலும் இது இல்லைன்றாலும் வேறுத்து கொட்டட்டும், நான் இருக்கிறது இறை இல்லம். இது முடிய மலக்குமார்கள் அல்லாஹ்கிட்ட ஏறி போவாங்களா? மலாயிகா செய்யார் புலோதா, கண்ணியத்துக்குரிய ரோந்து செல்லுகின்ற மலக்குமார்கள், ரோந்து படன்ற அந்த ஊரை நகரத்தை சுற்றி திரிகிற போலீஸ் படங்கள் மாதிரி ஊரை சுற்றி திரிகின்ற மாணவர்கள் அல்லாஹ் கிட்ட போவாங்களா? மின் ஐன ஜீத்தும், எங்கிருந்து வாரீங்க? அல்லாஹ் கேட்கிறேன், யா அல்லாஹ் உண்ட பூமியில கண்ணியமான அடியார்கள் திருந்து வாரோம், ஒரு இறை இல்லம், அதுல ஒரு கூட்டம் உட்கார்ந்து உண்ட மார்க்கத்தை படிச்சு கொண்டு ஒரு சபையை நாங்க கடந்து இருந்துட்டு வாரோம்னு சொல்லுவாங்களா? உடனே அல்லாஹ் கேட்பானா, அவங்க என்னதான் எதிர்பார்க்கிறாங்க? நாங்க இந்த சபை என்னதான் எதிர்பார்க்கிறாங்க? யா அல்லாஹ் உன்னுடைய சொர்க்கத்தை ஆசை வைக்கிறார்கள். அல்லாஹ் கேட்பானா, ஏண்ட சொர்க்கத்தை அவங்க கண்டிக்கிறாங்களா? இல்ல யாரும் உண்ட சொர்க்கத்தை அவங்க கண்டில்ல. அல்லாஹ் சொல்லுவானா, என் சொர்க்கத்தை காணாமலே என் சொர்க்கத்தை ஆசை வைக்கின்ற அந்த சமூகம் என் சொர்க்கத்தை கண்டால் அவங்க எப்படி இருப்பாங்க என்று அல்லாஹ் கேட்டு போட்டுட்டு வேற யா அல்லாஹ் உண்ட நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடித்தான் அந்த இடத்துல அமர்ந்திக்கிறாங்க மலக்கு சொல்லணும். உடனே அல்லாஹ் கேட்பானா, ஏண்ட நரகத்தை அவங்க இங்க வந்திருக்கிற நீங்களும் நானும் கண்டிக்கிறீங்களான்னு கண்டிருப்பாங்களான்னு கேட்கிறான். இல்லை யாரும் ஒரு நரகத்தை அவங்க கண்டில்லை. என் நரகத்தை காணாமலே என் நரகத்தை பயப்படுகின்ற அந்த சமூகம் என் நரகத்தை கண்டால் அவனோட வாழ்வோட்டங்கள் எப்படி இருக்கு? வேற என்ன யா அல்லாஹ் மன்னிக்கப்படணும்ன்றதுக்காகத்தான் வந்திருக்கிறாங்க. பாவங்கள் மன்னிக்கப்படணும். சுப்ஹானல்லாஹ், எண்ணங்கள் தூய்மையாக்குங்க. இந்த இடத்துல மாண்பை சிறப்ப வழங்குங்க. எப்படி? பாவங்கள் மன்னிக்கப்படணும்ன்றதுக்காகத்தான் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாங்கன்னு மலக்கு சொல்றோம். அல்லாஹ் வேற எந்த கேள்வி கேட்காம சொல்லுவானாம், அவங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். எப்படிப்பட்ட சபையில் இருக்கிறோம்? எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன். உடனே மலக்கு சொல்லுவாராம், யா அல்லாஹ் அதுக்குள்ள பாவம் செய்யற ஒத்தி வந்திருந்தால், இந்த பயானுக்கு வரணும், தர்பியாக்கு வரணும், மஸ்ஜிதுக்கு வரணும் இடத்துக்காக வரல, எல்லாரும் போற நானும் போறேன், பொகாட்டு சரியில்லை, இந்த மாதிரி ஒரு தோரணையில வந்தேன்னு மலக்கு சொல்றான். அல்லாஹ் சொல்லுவானா, அவனையும் நான் மன்னிச்சுட்டேன். இந்த இடத்தில் வந்து போகின்ற யாரும் லாயஸ்கா, என்ன அதிர்ஷ்டம் கட்டு மோசமா போக மாட்டாங்க. இந்த இடத்துக்கு வரவங்க யாரும் உள்ளத்தால் மாறி போவாங்க. அவங்களையும் நான் மன்னிச்சுட்டேன் என்று அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு இடத்துல நான் கேட்கிறேன். நான் பேச போறது மஸ்ஜிதில மாண்பு, இறை இல்லங்களோட உறவு, மஸ்ஜிதுகளுக்காக வேண்டிய நேரங்களை ஒதுக்குறது, அதனுடைய சிறப்பு குர்ஆன் சொன்னால் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். முதலாவது சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? இந்த இடத்துல இருக்க கிடைப்பது பாக்கியம், பேச கிடைப்பது, கேட்க கிடைப்பது பாக்கியம். தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, இப்படி இடத்துல வந்து தூங்கி முட்டினாலும் பிரச்சனை இல்லை. மரணிக்க கிடைப்பதும் பாக்கியம். எது தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய வீடு. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட வீடு. அஹப்புல் பிலாத், ஒரு ஊரு, அந்த ஊர்ல அல்லாஹ்க்கு மிக விருப்பமானது மசாஜிதுகா, அந்த ஊர்ல இருக்கிற பள்ளிவாசல், அதுதான் அல்லாஹ்க்கு விருப்பம். அப்கலுல் பிலாத், கிராமங்கள்ல ஊர்கள்ல அல்லாஹ்க்கு கோபத்துக்கு வெறுப்புக்குரிய ஒரு இடம் என்றால் அந்த ஊர்ல இருக்கிற கடை தெருன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாங்க இருக்கிறது தெரியுமா? ரப்புல் ஆலமீனுக்கு விருப்பமான அவன் வீட்டுல வந்து அமர்ந்திருக்கிறோம். அதை எங்களோட மனசுல முதலாக பதிய வச்சுக்கணும். இந்த பள்ளி வாசலுக்குள்ள வீண் பேச்சுக்கள், குதர்க்கவாதங்கள், விதண்டாவாதங்கள், அடிதடிகள், சத்தத்தை உயர்த்துறது, இதெல்லாம் பள்ளிவாசல கூடவே கூடாது. மஸ்ஜிதுக்குள்ள சத்தம் போடக்கூடாது. பள்ளிவாசல்ல ஹாஹூ ஹோபாடு கத்தக்கூடாது.
அடிதடிக்கு போகக்கூடாது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், பாருங்க, இந்த இறை இல்லங்கள் சம்பந்தமா சொல்ற நேரம் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேரும் பள்ளிக்குள்ள சத்தம் போட்டு பேசிக்கொண்டிருக்கிறத பார்த்துட்டு ஹலீஃபா கிட்ட போனாங்க. எங்கிருந்து வந்திருக்கிறீங்க? அவங்க வந்திருக்கிற ஏரியாவை சொல்றாங்க. நீங்க மட்டும் இந்த ஊர் மக்களாக இருந்திருந்தா நடக்கிறது வேற. அல்லாஹ் அடுத்த பள்ளியில சத்தத்தை சொல்றீங்க, வெளியே போங்கன்னு சொல்லி ஏசி அனுப்புறாங்க. ஏன் தெரியுமா? பள்ளி வாயில் என்பது சத்தம் போடுவதற்காக, கத்துவதற்காக, கூக்குரலிடுவதற்காக கட்டப்படல. இதா ராய்து மையபி அவ் யபிதா, ரசூல் சொல்றாங்க, உங்கள் யாரேனும், அதாவது மையபி அவ் யபிதா ஃபில் மஸ்ஜித் ஃபக்கூலு லா அர்பஹ அல்லாஹு திஜாரத், உங்கள் யாரேனும் விக்குகின்ற வாங்குகின்ற யாரையேனும் மஸ்ஜிதுக்குள் கண்டால் உண்ட வியாபாரத்தில் எல்லாம் பரக்கத் செய்யாமல் இருக்கட்டும் என்று சொல்லுங்கன்றாங்க. இதுல தேம்பானி விற்கலாம், அத்தர் குப்பி விற்கலாம், தொப்பி விற்கலாம், புஸ்தக புக்ஸில் கொண்டு பள்ளிக்குள்ள விற்கலாம், மஸ்ஜிதுக்குள்ள வியாபாரத்தை பத்தி பேசலாம். ஒரு காணி புரோக்கர் இருக்கிறார், தரகர் இருக்கிறார், காணி வாங்க பொறுத்தர் இருக்கிறார். 2 பேரும் தொழிட்டு பக்கத்தில் உட்கார்ந்துட்டு காணி வண்டிக்குது, பேசுவோமா, பார்ப்போமா? ரசூல் சொல்லுவாங்களா, அர்பஹல்லாத்திதார், பள்ளி வாசாதிக்கு கட்டப்படல. பள்ளிக்குள்ள நீ, மஸ்ஜிதுக்குள்ள நீ வியாபாரத்தை பேசக்கூடாது, மஸ்ஜிதுக்குள்ள வியாபாரம் பற்றி கதைக்க கூடாது. அதாவது மஸ்ஜிதுக்குள்ள வியாபாரம் வியாபாரம் விற்கப்படக்கூடாது, பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அப்படி யாரேனும் பள்ளிக்குள்ள விற்கிற வாங்குறவங்களை கண்டால், சல்லிகளை பரிமாறி வித்துக்கொள்ற வாங்குறவங்களை கண்டால் உண்ட வியாபாரத்தில் அல்லாஹ் லாபம் தராமல் இருக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு சொன்னால், இறை இல்லங்களோட மாண்புகளை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளி வாசல் ரிலாக்ஸ். ஒரு மனிதன் மைண்ட் ரிலாக்ஸ், அவன் உள்ளத்துக்கு, அவன் மூளைக்கு, அவன் உடம்புக்கு எல்லாம் ரிலாக்ஸ், நிம்மதி வழங்குகின்ற இடமாக இறை இல்லங்கள் இருக்கும். இதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, மன்னக்கல சௌம நௌபஸல ஃபல்யஅதஸில்னா, ஒரு அறிவிப்பு, வலா யக்ரிபன்ன மஸ்ஜித்னா இன்னும் ஒரு அறிவிப்பு. வெள்ளப்பூடு சாப்பிட்டவங்களும் பச்சை வெங்காயம் சாப்பிட்டவங்களும், ஈர வெங்காயம், வெங்காய வெங்காயம் பச்சையா சாப்பிட்டவங்களும் வெள்ளப்பூடு சாப்பிட்டவங்களும் எங்களை விட்டு ஒதுங்கி இருக்கட்டும். ஒரு அறிவிப்பு, வலா யக்ரிபன்ன மஸ்ஜித்னா, எங்கட பள்ளிக்கு கிட்ட வரவானாம். ஏன் அப்படி சொன்னார்கள் என்றால், இறை இல்லம் என்பது அடுத்தவனுக்கு எந்த வகையிலையும் கஷ்டம் கொடுக்க கூடாது. வியர்வை நாட்டம் வீச வீச, அதாவது பிரஷ் பண்ணாத நிலைமை, பல் துளக்காத நிலைமையில இறை இல்லங்களுக்கு வாரத்தை இஸ்லாம் தடுக்குது. எப்படின்னா, நீங்க ஓடி வாரீங்க, சுபை கிளம்பி ஜமாத்தை பிடிக்க ஓடி வாரீங்க, வராதுன்னு சொல்லுது இஸ்லாம். ஏன் தெரியுமா? அடுத்தவன் நிம்மதியா இருக்கிற இடம் மஸ்ஜித். ஜமாத்துக்கு வரணும், அடிச்சு பிடிச்சி ஓடிக்கிட்டு வரப்படாது. டொய்லெட் தேவை இருக்கிற நிலைமையில ஒருத்தர் யூரின் பாஸ் பண்ணணும், டொய்லெட் போகணும். இந்த நிலைமையில பார்க்கிறாரு, ஒதுவோடு வந்திருக்கிறேன், இப்ப நான் டொய்லெட் போக வேண்டிய தேவையும் இருக்குது, வாங்க இப்படியே தொழுவோம், அடக்கி கொண்டு சொல்லக்கூடாது. ஜமாத் கிடைச்சா அடைஞ்சிக்கோ, ஜமாத்தை பிடிக்க ஓடி வராது. சில பேர் சுபை கிளம்புற, பிரஷ் கூட பண்ற, மலமலண்டு கழுவுற, ஓட்டி ஓட்டி வார ஜமாத்துக்கு சேர்ற, சுஜூதுக்கு போய் ஒரு கொட்டாய் விட்டா பக்கத்துக்கு செத்து பேத்துடுவாங்க. சொன்னா தான் ஞாபகம் போறோம். அந்த நாட்டம் இஸ்லாம் லவ்லா நசுக்கலா உம்மத்தி, என் சமுதாய மக்களுக்கு சிரமம் இல்லைண்டா ஒவ்வொரு தொழுகைக்கு நான் மிஸ்வாக்கு செய்வதை ஏவி இருப்பேன், இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுவதையும் ஏவி இருப்பேன் என்றாங்க. சரளாசமாங்க, இஷாவை பிற்படுத்தி தொழலாம், 5 நேர தொழுகைக்கும் பிரஷ் பண்ணணும். ஏன் அது? தொழுகைக்காக வார நேரம் அடுத்தவனுக்கு உடம்பில் இருக்கிற வாடைகள் கூட இறைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். பள்ளிவாசல் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கணும். இதை நீங்க இன்னும் சிறப்பை நீங்க வழங்கணும்டா, இறை இல்லங்களோட எங்களோட உறவு வலுப்பெறணும். மஸ்ஜிதுகளுக்காக நாங்க உதவி ஒத்தாசை புரியணும், மஸ்ஜிதுகளுக்கு எதிராக நாங்க செய்யப்படக்கூடாது. நான் உங்களுக்கு பின்னால சில செய்திகள் சொல்றேன். சில பேர் கேட்பாங்க, மௌலவி அரபு பேசணுமா? ஓரளவுக்கு பேசணும். இந்த சவுதி அரபு நாடுகளில் இருந்து வார அரபிகள் இந்த பள்ளிகளை கட்டி 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 போட்டு உப்புக்காரனுக்கு தரிகாரனுக்கும் அங்கேயும் இங்கேயும் கொடுத்து வச்சுக்கிற இந்த பள்ளிகள் அப்படியே நிப்பட்டிட, அந்த வார சல்லிய வட்டியால் பாதிக்கப்பட்டவன், குமரு காரியங்கள், வேற வேற விஷயங்களுக்கு தரமாட்டாங்களா? தரமாட்டாங்க. இன்னைக்கு தெளிவுபடுத்த, நாங்க தெளிவுபடுத்தினா அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.
உலகத்தில் இருக்கிற மார்க்கத்தை படித்தவங்க ரெண்டு விஷயத்துக்கு தான் செலவு செய்வாங்க. ஒன்று இறை இல்லை கேட்ட மஸ்ஜித் ஆயிஷா, மஸ்ஜித் சவுதா, மஸ்ஜித் இப்ராஹிம், மஸ்ஜித் ஹப்சா. ஏன் இது? ஏண்ட உம்மோட பேர் ஒரு பள்ளியை நான் கட்டி கொடுக்கிறேன், ஏண்ட வாப்பட பேர் ஒரு பள்ளியை கட்டி கொடுக்க. எடுக்கிற நிறுவனங்கள் உள்ளடி அடிக்கிறதுக்கோ சம்பாதிக்கிறதுக்கோ அவங்க வாழ்றதுக்கோ எங்கேயாச்சும் கட்டி கொடுத்துட்டு அதுக்குரிய கூலி அவங்க பெற்றுக்கிட்டு போவாங்க. ஆனா இறை இல்லங்களை ஏன் கட்டுறாங்க? சுன்னா அடிப்படையில அக்கீதா தூய்மையான முறையில பள்ளிவாசல் கட்டோடுமடத்துக்காகத்தான் அவங்க கொடுக்குறாங்க. எடுத்து இவங்க கட்டி கொடுக்குறாங்க. ஏன் கட்டி கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேல இதை விட சிறந்த ஒன்று இல்லை. அடுத்தது அவங்க செலவு டெப் வசதி, தண்ணி வசதி, கிணறு, தண்ணி லைன் எடுத்து கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, பட்டர் லைன் போட்டு கொடுக்கறது, இதுகளுக்கு தான் செலவு செய்வாங்க. தண்ணிக்கும் மஸ்ஜிதுக்கு தான் செலவு செய்வாங்க. ஏன் செலவு செய்வாங்க தெரியுமா? மண்பனா மஸ்ஜிதன், யார் ஒரு பள்ளியை கட்டுகின்றானோ அல்லாஹ் அந்த பள்ளியை போன்ற ஒன்றை அவனுக்கு கெட்டான். இன்னும் ஒரு செய்தி, புறா கூண்டின் அளவுக்கு, ரெண்டு விரலை விட்டு திருப்பையா, புறா கூண்டின் அளவுக்கு யார் ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றானோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறார். இது எது காட்டு தெரியுமா? இறை இல்லங்களோடு உறவுகள் வலுப்பெறணும், மஸ்ஜிதுகளோடு உறவுகள் வலுப்பெறணும் இடத்துக்காக இந்த செய்திகள். அல்லாஹ் இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதை ஒரு பெண்மணி கூட்டி தொடச்சி சுத்தப்படுத்தி கொண்டிருந்தார். இரவோடு இரவாக மகிழ்த்தா போக எல்லாரும் சேர்ந்து அடக்கிட்டாங்க. அல்லாஹ்வோட தூதர் வந்தாங்க, அவளை காணல. எங்க இந்த கருப்பு நிறத்து பெண்மணி? மகிழ்த்தா பேத்தா யா ரசூலல்லாஹ், லவ்லா ஆதன்தும், எனக்கு அறிவிச்சிக்கப்படாதா? உங்களை கஷ்டப்படுத்தப்படாததுக்கு நாங்கள் இப்படி செஞ்சோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவள் யாரு? அல்லாஹ்வோட மஸ்ஜிதோட உள்ளம் இணைக்கப்பட்ட பெண்மணி. அவள் அடக்கப்பட்ட இடத்தை காட்டுங்கன்னு சொல்லி நபிகளார் போய் அவளுக்கு துஆ கேட்டாங்க. செய்தி இறை இல்லங்களுக்காக அர்ப்பணிக்கின்றவர்களுக்கு சிகரம் வைத்தா போல் ஒரு செய்தி. சுப்ஹானல்லாஹ். நீங்க பாருங்க, இந்த இறை இல்லங்களுக்கு உலகத்துல எதுக்கும் இல்லாத மதிப்பு. குர்ஆனை எங்கே ஓதுங்க? நன்மைதான். கட்டில் இருந்து ஓதுங்க, டெஸ்டிங் டேபிள் இருந்து ஓதுங்க, குசின்ல கிச்சன்ல இருந்து படிக்கட்டு இருந்து ஓதுங்க, மரத்தடியில் ஓதுங்க, மரத்துக்கு மேல ஓதுங்க, வாகனத்தில் ஓதுங்க, நடந்து போக ஓதுங்க, படுத்திட்டு ஓதுங்க, காற்றில் ஓதுங்க, மேட்டில் ஓதுங்க, ஃபிளைட்ல ஓதுங்க, எங்கே ஓதுங்க? நன்மைதான். அல்லாஹ்வோட பள்ளிக்கு குர்ஆனை ஓதுறதுக்குண்டு வந்தால் என்ன? எங்கே ஓதுங்க? நன்மை, பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், புள்ள ஒட்டியோட சந்தோஷமா இருக்கிறீங்க, சுபதோடு கொஞ்சம் படித்தீங்க, எழுப்பி கொஞ்சம் வேலைகள் செஞ்சீங்க, 11:30 ஆகுது, 12:05க்கு பாங்கு. இப்போ கூட மூல சிந்தனை சொல்லுது, குஹாவும் தொழுதுட்டேன், இன்றைக்கு வேற வேலை வெட்டி ஒன்றுமே இல்லை, வைஃப் சமைச்சு கொண்டு இருக்கிறான், வீடு பக்கத்துலாம் பள்ளி வைக்குது, இல்லாட்டி தூரத்தான் பள்ளி வைக்குது. சுன்னா அடிப்படையிலான பள்ளியை தேடி போறது வாஜிப். அகீதாவோடு இருக்கிற பள்ளியை கட்டாயம் தேடி போகணும். வித்தியத்து பள்ளிகளுக்கு அல்ல, சுன்னாடி பள்ளிக்கிற பள்ளியை தேடணும். இப்போ என்ன செய்றீங்க? நீங்க வீட்டில் இருந்துட்டு 11:30 காலை யோசிக்கிறீங்க, புழு எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு போ, 2 கால தொழுது குர்ஆன் ஓதுவோம். இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, புத்ஹான் அத்தியப் என்று சொல்லக்கூடிய 2 கடை தெருக்கள், அன்றைக்கு ஜாஹிலியா காலத்தின் பெரிய முக்கியமான 2 கடை தெருக்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த புத்ஹான் அத்தியக்னு சொல்லக்கூடிய இந்த கடை தெருவுக்கு போய்த்து பாவம் செய்யாத நிலையில், இரத்த உறவுகளை பகைக்காத நிலையில், நல்லா கேட்டுங்க, பாவம் செய்யாத நிலைமையில, இரத்த உறவுகளை பகைக்காத நிலைமையில கர்ப்பிணியான 2 ஒட்டகங்களை கொண்டு வந்து அறுத்து அந்த ஒட்டகத்தை தர்மம் செய்யறதுக்கு உங்களை யாருக்கு சரி டெய்லி 7 ஆண்டு கேட்கிறான். 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா ஒரு ஒட்டகம் வைங்க, 2 3 லட்சம் ரூபா. சரி, சஹாபாக்கு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்கள்ல யாருக்குன்னா ஏதும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கு செலவழித்து ஒட்டகம் கொண்டு எடுத்து 2 கர்ப்பிணி ஒட்டகமாக எடுத்து பாவம் செய்யாத நிலைமையில, உறவுகளை பகைக்காத நிலைமையில சாத்தியமே இல்லை யார் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் உவமை காட்டுவாங்க தானே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழர்களே, இது சிம்பிள் வேலை, சின்ன வேலை. நீங்க குழு எடுத்துக்கொண்டு ஓதுற நோக்கத்தோட மஸ்ஜிதுக்கு நீங்க போய்த்து உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்துல இருந்து ஒரு வசனத்தை ஓதுவது ஒரு கர்ப்பிணி ஒட்டகம் தர்மம் செஞ்ச நன்மை. 2 வசனத்தை ஓதினால் 2 கர்ப்பிணி ஒட்டகம் தர்மம் செஞ்ச நன்மை. 30 வசனத்தை ஓதினால் 30 கர்ப்பிணி, 60 கர்ப்பிணி ஒட்டகம்.
சுப்ஹானல்லாஹ். 500 வசனம் 500 கற்பிணி ஒட்டகம் ஓதின நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வீட்டில் ஓதினால் நன்மை தான், காட்டில் ஓதினால் நன்மை தான், பெட்ரூம்ல ஓதினால் நன்மை தான். மஸ்ஜிதுக்கு இதுக்குண்டு வரை சிறப்பு. அல்லாஹ் அடுத்து சொன்னாங்க பனு சலமான்னு ஒரு கோஷ்டி. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேர்கள் இருப்பாங்க தானே. பனு சலமா ஒரு ஏரியா. இந்த பனு சலமா பள்ளியை விட்டு தூரத்தில் இருக்கிறாங்க. பனு சலமாக்கள் அவங்க எல்லாரும் அந்த ஏரியாவை வித்துட்டு பள்ளிக்கு பக்கத்துல வீடு எடுத்து வர போறாங்களா. தௌஹீத் பள்ளிக்கு பக்கத்துல குர்ஆன் சுன்னா மஸ்ஜித் பக்கத்துல வீடு எடுத்து வர போறாங்க. ரசூலோட பள்ளி ஒன்று தானே, மஸ்ஜித் நபி வர போறாங்களா அப்படி கேள்விப்படுது. ரசூலுல்லாஹ் போறாங்க. பனு சலமாக்களை என்ன செய்தி, பள்ளி கிட்ட வர போறோன்னு மாதிரி கேள்விப்பட்டுச்சு. ஓம் யா ரசூலல்லாஹ், கிட்ட வந்துட்டா கொஞ்சம் லேசி தானே, மஸ்ஜிதோட கொஞ்சம் நெருங்கலாம், பள்ளிக்காக வேண்டி வரலாம், ஜமாத்துக்கு வரலாம். தியாரக்கும் துக்தபு ஆசார் அந்த வேலை மட்டும் நீங்க செய்ய வேணாம். நீங்க தூர இருங்க. நீங்க தூர இருந்து பள்ளிக்கு எட்டுக்கிட சிறுசு சிறுசாக வச்சு நடந்து வாரது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு அந்தஸ்தால் கூடியதுன்னு சொன்னாங்க. நாங்க எப்பவும் கொண்டு விளங்குவோம், சிறப்புக்கள் அறிஞ்சு செய்யறது அறியாம செய்யறது சமம் அல்ல. இன்னமா யஹ்ஷல்லாஹு மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ் மிக அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள். என்ன உலமாக்கள்? மௌலைமான் அர்த்தமா? மௌலைமான் அர்த்தம் இல்லை. ஒரு துறையை அறிஞ்சு சிறப்பறிஞ்சு செய்யறவங்க தான் அல்லாஹ் மிச்சம் அஞ்சக்கூடியவங்க. இன்றைக்கு தர்பியாவை நீங்க படிக்கிறீங்க என்றால் இறை இல்லங்களோட உறவை வலுப்படுத்துதல், மஸ்ஜிதுகளுக்காக நடந்து வாரது, மஸ்ஜிதுக்கு நடந்து வந்து 2 ரக்காத் தஹியத் மஸ்ஜித் தொழுதுட்டு ஒரு 10 வசனத்தை ஓதுறது, 10 கர்ப்பிணி ஒட்டகங்களை தர்மம் செஞ்ச நன்மை. இப்ப அல்லாஹ் அடுத்து ஒரு நாள் கேட்கிறாங்க, அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு ஒரு செய்தி நான் சொல்லவா? அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜா, அல்லாஹ் உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிச்சு உங்களோட அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய ஒரு செயலை சொல்லி தரட்டுமா? பலா யா ரசூலுல்லாஹ், ஆம் சொல்லித்தாங்கடா. ஒரு செயலை சொல்ல போறேன் தோழர்களே, நீங்க அதை பேணி வந்தால் அல்லாஹ் உங்களோட பாவங்களை மன்னிப்பான், உங்களோட அந்தஸ்துக்களை உயர்த்துவான். அவசியம் சொல்லித்தாங்க யா ரசூலுல்லாஹ்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்பாகில் வுதுஇ அலல் மக்காரிஹி வ இன்திலாரு ஸலா பஅத ஸலா வ கஸ்ரத்து ஃபுதாயில் மசாஜித். அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, வெறுப்பான கஷ்டமான கூலான கஷ்டமான நேரத்தில் புழுவ முங்கி சம்பூர்ணமா செஞ்சுக்கோங்க. இந்த மட்டும் கழினா போதும், இங்க போங்க, இவ்வளவு செஞ்சா போதும், இல்லை இதெல்லாம் ஃபுல்லா தேங்க. விளங்குறா? அடுத்தது ஒரு தொழுகை முடிஞ்சா இன்னொரு தொழுகை எதிர்பார்த்துருங்க. அசர முடியுது, மகரிபு இப்படி ஓடாதுங்க. மகரிபு ஈசாக்கு சின்ன கெப்தான் ஒரு அவர் தான் டைம், ஓகே இருப்போம், கொஞ்சம் குருவான் ஓதுவோம், எதிர்பார்த்திருப்போம். வந்திலாருசலாம் ஒரு தொழுகை முடிஞ்சா அடுத்த தொழுகை எதிர்பார்த்திருக்கிறது. அடுத்தது என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்காக இறை இல்லத்துக்காக சிறு சிறு எட்டுக்களை வச்சு நடந்து வரதுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், நபித்தோழர்கள்ல வெகு தொலைவில் இருந்து பள்ளிக்கு இரவு நேரங்கள்ல நடந்து வருவாங்க. பஷிரில் மாஷி, அதாவது இரவு நேரங்கள்ல நடந்து வருவதற்கு சுப செய்தி சொல்லுவீராக, சொல்லுங்க. பள்ளி வாசல் இன்றைக்கு ஆட்டால பைக்கில இல்லாம ஒரு நேர தொழுகை காத்து நடந்து வரவும் யோசிக்கிற விதம் குறை. பள்ளியில வாஷ்ரூம் இருக்கு, இல்லாமக்கு இல்லை. இந்த வாஷ்ரூம் எதுக்கு தெரியுமா நாங்க பயன்படுத்தணும்? எமர்ஜென்சியா புழு முறிஞ்சா புழு எடுக்கிறது தான் பயன்படுத்தணுமே தவிர வீட்டில இருந்து புழு எடுத்து கொண்டு வர அந்த சுண்ணாவை நீங்க ஹயாத்தாக்கும். வீட்டில இருந்து புழு எடுத்து தர்பியாம இருக்குது, வீட்டில இருந்து ஒது எடுத்து கொண்டு வரணும். என்ன சிறப்பு? ஒரு கட்டு வெக்க மறுகட்ட தூக்க, வெக்க தூக்க, வெக்க தூக்க, வெக்க தூக்க, தூக்கிறதுக்கு வெக்கிறதுக்கு நன்மை பதியப்பட்டு கொண்டே இருக்குன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு மிஸ் பண்றோம்? குறைஞ்சது ஒரு சுபகையாச்சு நடங்க. இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்க நடக்க சொல்லுது, 1000 விஷயங்கள் நான் படிக்கிறோம். ஒரு 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 கொளுத்த உடம்பா அல்லது வேற என்ன சரி கொலசு வேற பிரச்சனை நடக்கிறதுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. உங்களோட உடம்புக்கு என் உடம்புக்கு ஹெல்த்தி ஆரோக்கியமும் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஒரு சுண்ணாவை செஞ்சு நன்மை கிடைச்ச மாதிரி இருக்கும். பள்ளி வாசலுக்கு நடந்து வர்றது எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு மிக தகுதியானது. இப்படி வந்தால் 2500 அடி வரும், இப்போ கால்பாதங்கள் படும். அப்படி வந்தால் 3800 வரும். 3800 தெரியும். கஸ்ரத்துல் சுத்தா, எட்டுக்கள் அதிகமாக இருக்கிற நீ தெரிவு செஞ்சான்னு சொன்னால் உன் அந்தஸ்து உயர்த்தப்படும், பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. இறை விசுவாசிகள்
இறை இல்லங்களோட நெருக்கமான தொடர்புள்ளவங்களாக இருக்கணும் என்றதால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எங்க தொழுதாலும் நன்மைதான். ஸலாத்துல் ஜமாஅ அஃதல் மின் ஸலாத்தில் ஃபர்த். தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுவது 27 மடங்கு நன்மையால் கூடியது. இறையச்சம் மிக்க அடியார்கள் அவங்களோட புகலிடமாக கையாண்டது மஸ்ஜிதைத்தான். பிரச்சனை ஒன்று வரட்டும், கஷ்டம் ஒன்று வரட்டும், ஆன்மாவுக்கு ரிலாக்ஸை தேடி, உள்ளத்துக்கு பயிற்சியை தேடி, உள்ளத்துக்கு அமைதியை தேடி ஒதுங்கிய இடம் மஸ்ஜித்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்ற நேரம், இதா ரஅ கைமன் அவ் ரீஹன், அல்லாஹ்வுடைய தூதர் முகில் கூட்டம் சூழ்ந்த மலை மேகத்தை கண்டால், வேகமாக காற்று வீசுவதை கண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுக்குள்ள வைத்திருவாங்க. ஆயிஷா ராய் கேட்டாங்க, அண்ணா சிதாரா உரேஹன் கைமன், அல்லாஹ்வுடைய மனிதர்கள் முகில் கூட்டம் சூழ்ந்த கருக்கட்டிய மலை மேகத்தை கண்டால் ரஜானயக்குனபிகள் மத்தர் மழை கொட்ட போகுதுன்னு சந்தோஷப்பட்டாங்க. யார சொல்லலாம், நீங்க முகில் கூட்டம் சூழ்ந்த மலை மேகத்தை கண்டு காற்று வேகமாக வீசுறதை கண்டா நீங்க பள்ளியில் கோட்டுறீங்களே யார சொல்லலான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, ஆயிஷா உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமாம்மா, எங்களுக்கு முன்னுக்கு ஒரு கூட்டம் முகில் கூட்டம் சூழ்ந்த மலை மேகத்தை கண்டு என்ன முகில் கூட்டம் சூழ்ந்த மலை மேகம் மலையை கொட்ட போகுதுன்னு சந்தோஷ கழிப்பில் இருந்தாங்க. தங்கமே அல்ல மலையை இறக்கல்ல, கற்களை இறக்கி ஒரு சமுதாயத்தை அழிச்சு போட்டான், நான் அதை அஞ்சிரேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு. சூரிய கிரகணமா சந்திர கிரகணமா அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தோடு உறவை வெளிப்படுத்தினார். 2-3 நாளைக்கு முன்னுக்கே கணிப்பிட்டு சொல்லியாச்சு, சூரிய கிரகணம் நடக்கும், சந்திர கிரகணம் நடக்கும்னு சொல்லி. சுன்னா பேசுகின்ற மஸ்ஜிதுகளில் கூட கிரகண தொழுகையை காணல. அப்படியே நின்று தொழுதாலும் என்ன இமாமோடு சேர்த்து இந்த 3 பேர் 4 பேர் தான் வருவாங்க. இந்த கதைதான் நிலைமை. அதெல்லாம் கணக்கெடுக்கப்படாத காலம். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் இறை இல்லத்தோடு உறவுகளை வெளிப்படுத்திய சமூகம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார், ஃபீ புயூத் அதின் அல்லாஹ் அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுபி வல் ஆசால். இறை இல்லங்கள் அவனுடைய நாமம் பெயர் பிரஸ்தாபிக்கப்படணும், உயர்த்தப்படணும். காலை மாலை அந்த இறை இல்லங்களிலே இபாதத்துக்கள் நடக்கணும் எல்லாம் தீர்மானிச்சிட்டான். ரிஜாலும் ஃபீஹி ரிஜாலும், அந்த பள்ளியில சில ஆண்கள் இருப்பார்கள். பாருங்க, நான் அந்த ஆனா, நீங்க அந்த ஆனா. ரிஜாலும் சில ஆண்கள், லா துல்ஹிஹிம் திஜாரத்தும் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவங்களுடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும், வயகாமிஸ் ஸலாத் தொழுகை நிலைநாட்டுவதை விட்டும், வைதாய் ஸகாத் ஜகாத்தை கொடுப்பதை விட்டும் அவர்களை திசை திருப்பாது. கடையில இருந்தாலும் ஜமாத் நேரம் வந்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தால ஓடி வந்துடுவாங்க. இறை இல்லங்கள்ல சில ஆடவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், காலை மாலை இறை இல்லங்கள்ல அவனுடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்படணும் என்றதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நீங்க குர்ஆனை பரட்டி பார்த்தீங்கன்னா நபிமார்களோட பணி என்ன? தப்லீக்னு சொல்லுவோம், பிரச்சாரம், தஅவா பணி. அல்லாஹ் தஆலா நபிமார்களோட பணியை பத்தி பேசுற அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லாஹ் இதையும் சொல்றான். நல்லா வழங்கிக்கங்க, இது இறையச்சமுள்ள அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் நேசிக்கின்ற உள்ளங்களுக்காக நான் சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்க நிர்வாகத்தில் இருக்கணும் எந்த தேவையும் இல்லை. பள்ளிக்காக சேவை செய்யறது, பள்ளிக்காக உழைக்கிறது, பள்ளிக்காக கொடுக்கிறது, இதுக்கு நிர்வாகத்தில் இருக்கணும் எந்த தேவையும் இல்லை. ஒரு பொதுமகனாக இருந்து மஸ்ஜிதுகளுக்காக சேவை செய்யலாம். குர்ஆன் சொன்ன அடிப்படையிலான மஸ்ஜிதுகள் உள்ளத்தில் இருக்குது, எல்லாம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகள் தான். அதே நயாவல் மஸ்ஜிதாக இருக்கட்டும், இந்த மஸ்ஜித் இருக்கட்டும், சரஃபியா மஸ்ஜிதாக இருக்கட்டும், வேறு வேறு பள்ளிகள் இருக்குது. குர்ஆன் சொன்ன அடிப்படையில் அது பள்ளிவாசல் தான். இந்த பள்ளிவாசல்களில் எந்த ஒரு பள்ளிக்காக இருந்தாலும் எங்களாலான உதவிகளை செய்கிறது, அது இருக்கிற வேலை வெட்டிகளை செய்கிறது நபிமார்கள்ட பணியோடு அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுறான். நபிமார்கள்ட பணியை பற்றி பேசுகிற அல்லாஹு தஆலா பள்ளியை கூட்டி கிளீன் பண்ணுறது, ஒற்றை துடைக்கிறது, பள்ளியை சுத்தமாக்குறத நபிமார்கள் செஞ்ச வேலைன்னு அல்லாஹ் சொல்கிறான். நான் சில பள்ளிகளுக்கு போனால் சில மௌலைமார்கள் சொல்வேன், தம்பி நீ இந்த பள்ளியில் இருக்க காலம் வரைக்கும் முஅத்தின் ஒன்றை மட்டும் எடுக்க விடாதவாப்பா. ஓ மௌலை, நான் அப்படித்தான். உன்னாலே ஒன்று மட்டும் நீ செய், உனக்கு முடிஞ்சதை நீ செய். இது யாரோட வீடு? ஏண்ட வீட்டை கூட்டி
பெருக்கி துப்புரவாக்கி அழகாக்குறது நான் என்ன பெரிய முயற்சி எடுக்கிறேன்? இறை இல்லம் என்று வந்தால் ரப்புல் ஆலமீன் வீடு. இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பணியை பத்தி எல்லாம் பேசுறான். வாஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில அன் தஹிரா பைத்திய லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்கஇஸ் சுஜூத். சுப்ஹானல்லாஹ். நாங்க உடன்படிக்கை கைச்சாத்திட்டோம், நாங்க வாக்குறுதி எடுத்தோம், நாங்க உடன்படிக்கை எடுத்தோம். யாருக்கிட்ட? இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாப்பா கிட்டே மானி கிட்டே உடன்படிக்கை எடுத்தோம். என்ன உடன்படிக்கை எடுத்தோம்? அந்த ஹீரா பைத்திய பாப்பா மகன் நபிமார்கள் 2 பேரும் அல்லாஹ்ட வீட்டை தஹீரா பைத்திய க்ளீன் பண்ணுங்க. லித்தாயிஃபீன தவாஃப் செய்றவங்களுக்கு, வல் ஆகிஃபீன இத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு, வர் ருக்கு செய்றவங்களுக்கு, வஸ்ஜூத் சுஜூத் செய்றவங்களுக்கு. தவாஃப் செய்யக்கூடிய, இத்திகாஃப் இருக்கக்கூடிய, ருக்கு சுஜூத் செய்யக்கூடியவர்களுக்காக இறை இல்லங்களை கூட்டி துப்புரப்படுத்துங்கள் என்று நாங்கள் உறுதிமொழி எடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். பள்ளிக்குள்ள ஒரு ஊத்தையை கண்டால் பாக்கியமா நினைங்க. ஒரு லைட் அடிபட்டு இருக்கிறத கண்டால் ஒரு நாள் பார்க்கிறது, 2 நாள் பார்க்கிறது, 3 நாள் பார்க்கிறது, ஒரு நாள் எல்லாத்தையும் தலைவருக்கும் பேசு, நிர்வாகத்துக்கும் கூப்பிடு. என்ன என்ன இந்த பல்ப் அடிபட்டு எத்தனை நாள் தான்? ஒரு பல்பு போட்டு வக்கில்லாத நிர்வாகமா? பேசாது. வீடியோ ஒன்றுமே இல்லையா, கேமரா எதுவுமே இல்லையா? ஒரு பல்பை உள்ளுக்கு போட்டு மறைச்சு கொண்டு வா, 2 கதிரையை வச்சு ஏறு போட்டுடு. யாரு போட்டே தெரியாம இருக்கட்டுமே. ஏன் கபருக்கு ஒரு நிரந்தரமான ஒளியாக இருக்கலாமே. அதுல யாரோ ஒருத்தன் வந்து வாசிக்கிற குர்ஆன் தொழுற உனக்கு ஒரு நன்மையை தருமே. டொய்லெட்டுக்கு போற, திறந்து பார்க்கிறாய், ஒரு பிரயாணி வந்தார், அவசரமா அசிங்கமாக்கிட்டு பேசிட்டாரு. அடுத்த திறக்கிறாய், அது கிளீனா இருக்குது, அதுல போய் தேவையை முடிச்சுட்டு வெளியில சாரத்தை கட்டி கொண்டு வந்து முஅத்தினுக்கும் பேசுவோம். முஅத்தின்மார் அதுக்கு நேர்ந்துவிடப்படல. எங்கட ஊர்கள் அவனுக்குள்ள கண்ணியங்கள் கொடுக்கப்படுதில்லை. அல் முஅத்தினூன அத்வலுன் நாஸி அனாகா. என்ன செய்ய, கஷ்டமான சமூகமாக மௌலவிமார் முஅத்தின்மார் பேசிட்டாங்க. ஆனால் கண்ணியமான சமூகமாக மறுமையில பார்ப்பீங்க. முஅத்தின்மார்கள் மறுமை நாளையில் கழுத்து உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன? அவ்வளவு பேருக்குள்ள பசீகரத்தால வாட்ட சாட்டத்தால எல்லாருக்கும் மத்தியில இவங்க தான் பள்ளியில பாங்கு சொன்னவங்க, கிளீன் பண்ணினவங்க, அந்தஸ்தால் உயர்ந்திருப்பாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் செஞ்ச வேலை அல்லாஹ் பள்ளியை பத்தி கிளீன் பண்றதை பத்தி சொல்ற அல்லாஹ். நான் கேட்கிறேன், 3 பேர் போனாங்களாம், மழை அடிச்சாம், குகோலுக்கு நடந்தாங்களாம், உருண்டு பிறண்டு வந்த கட்பார் என்று மூடிச்சாம், வெளியில வரையலா போச்சாம், துவா கேட்டு வெளியில வந்தாங்களாம். இது என்ன? புகாரி இமாம் பதிவு செய்யற தங்கமான செய்தி, கின்னஸ் சாதனை. யா அல்லாஹ், ஏன் இந்த செயல் உனக்கு விருப்பமானதாக இருந்தா என்ன வெளியில வர வச்சிரு. 3 அற்புதமான செயல்கள் வெளியில வந்தாங்க. நான் கேட்கிறேன், எங்கேயோ ஒரு பள்ளி, அது இறை இல்லம், அதுக்கு நீங்க பிரயாணியா போனீங்க, டொய்லெட் அசிங்கமா பார்த்தீங்க, மூடாதங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஒரு பாக்கியத்தை நீ தந்துட்டாய். அப்படித்தான் நினைங்க. கதவை இழுத்து மூடுங்க, 2 பாலி தண்ணியை நிறைங்க, அடிங்க, மலம் ஃபுல்லா மறைஞ்சிடும். எல்லா டொய்லெட்லயும் பிரஷ் வச்சுக்குது, பிரஷ் எடுங்க, மலார் எடுத்தேங்க, இன்னொரு பாலி அடிச்சிடுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரகசியமா செஞ்சீர் ரஹ்மானே, உனக்காகத்தான் செஞ்சீர் ரஹ்மானே. உணருங்க. பள்ளிக்கு நேரகாலத்தில் ஜும்மாக்கு போயாச்சு. மிச்சங்காலத்துக்கு ஒரு வந்ததில் எல்லாரும் வந்து உட்காந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. சில பேர் பெருமை அடிக்கிற இடம் அது. எல்லாரும் உட்காந்து இன்னும் மொழி அதான் கரைச்சி கொண்டிருக்கிறாங்க. தலைவர் அவரை தீவிர காட்ட ஆரம்பிக்கிறார். அந்த இடத்துல என்ன காட்டுறாரு தெரியுமா? பாவம் அப்படி வந்து இப்படி நிற்கிறாரு. மனசு பத்தி போகுது. என்னடா இது, இல்லாதறதுக்கு தானே அது இப்படி நிற்கிறாரு. என்ன வாங்க எல்லாம் நிற்கிறாங்க. மிம்பரில் வந்து அப்படி தொடச்சி பார்த்துட்டு, உங்களுக்கு விளங்குது இல்லையா, கண் பொட்டையா, இது விளங்குது இல்லையா? நான் கேட்கிறேன், உனக்கு இது விளங்க இல்லையா? இதே உனக்கு இது விளங்கல, அவர் தான் செய்யணுமா? ஏன் வார போறவங்க எல்லாருக்கும் செய்யலவா? வார போறவங்க எல்லாருமே மௌலைக்கு சட்டம் போடுறோம், வார போறவங்க எல்லாருமே மௌலையை பத்தி கேட்கிறோம், வார போறவங்க எல்லாருமே நிர்வாகத்தை குறை சொல்றோம். நான் கேட்கிறேன், வார போற எல்லாருக்குமே ஏன் இந்த வேலைகளையும் செய்யலாம்? உண்டாத மனசுக்குள்ளே இது அல்லாட இல்லம், ஏண்ட வீடு அல்ல. ஏண்ட வீடா இருந்தா நான் எப்படி எல்லாம் பாப்பி, அல்லாட இல்லம் என்ற உணர்வு இருக்கணும். இறை இல்லங்களுக்காக வேண்டி நேரம் ஒதுக்கிற தன்மை இருக்கணும். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பணியில ஒன்று பள்ளியை கிளீன் பண்றது என்று சொன்னால், நபிமார்கள் அந்த வேலை
இது ஏண்ட வாப்படைய உம்முடைய வீடு அல்ல, இது படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன் வீடு என்ற சிந்தனை மனசில் இருக்கும். இறை இல்லங்களோட தங்களோட பிள்ளைகள் நெருக்கிறதுக்காக நம் முன்னவர்கள வழிமுறைகளை பாருங்க. கொண்ட மட்டும் சொல்றேன். இம்ரான் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா மரியம் அலைஹிஸ்ஸலாம் கருவில் வளர்ந்து வர ஆரம்பிக்கிறார். இவன் அன்றைக்கு இருந்த ஆய்வுகள் அனுமானங்களின்படி என் முகத்தில் ஒரு ஆம்பளைக்குள்ள வளர்றேன்னு நினைச்சிட்டான். இவன் இப்ப சொல்றா என் முகத்தில் ஒரு மகன் வளர்றான். இது காலத்தின் இம்ரான் நபியே, இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா சொன்ன நேரத்தை நினைச்சு பாருங்க. இன்னி நதரத்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி. யா அல்லாஹ், என்ற வகுத்துல வளர்ற இந்த ஆண் குழந்தைய உன்னுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன பூமியில இருக்கின்ற அந்த பைத்துல் முகத்தஸ் என்கின்ற அந்த புனித இல்லத்துக்காக நான் நேர்ச்சை வைக்கிறேன் என்று சொன்னான். ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ், இந்த நேர்ச்சை ஒப்புக்கொள்வாயாக என்று துஆ கேட்டான். அந்த பிள்ளைய பெத்து பார்த்தா பொம்புளை பிள்ளை, பெண் குழந்தைய பெத்துட்டான். யா அல்லாஹ், பெண் குழந்தையா பெத்துட்டேனே, பள்ளி உள்ளுக்கு போகலா போகுமே, அவள் குழந்தை பிரசவம் பாருமே, ஆம்பளை பிள்ளை இல்லையா நான் நினைச்சேன். அவள் அங்கலாயிட்டு கவலைப்பட்டது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றேன். இந்த இடத்துல என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், எந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல உம்மா எந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வயிற்றுக்கு எடுத்து அல்லாஹ் கிட்ட கேட்டதெல்லாம், யா அல்லாஹ், என்ற வயிற்றில் வளர்கின்ற குழந்தை என்னுடைய இறை இல்லத்துக்காக நான் நேர்ச்சை வைக்கிறேன்னு துஆ கேட்டான். அல்லாஹ் தஆலா நான் இந்த மரியமையும் இன்னி சம்மைத்துகா மரியம், நான் மரியமுடைய பேரையும் வச்சுட்டேன், இந்த மரியமையும் அவளுடைய பரம்பராவின் ஷைத்தானின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று உம்மம்மா துஆ கேட்டான். உலகத்துக்கு ஒரு ஈசா நபியை கொடுக்க நாடிய அல்லாஹு தஆலா அந்த பெருமதியான தாயிட துஆ, வயிற்றில் சுமந்த நேரம் கேட்ட துஆ, அவட அந்த பெரிய துஆவால மரியம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் தெரிவு செய்கிறா ஈசா நபி இந்த உலகத்துக்கெல்லாம் கொடுக்குறது. அவங்களோட சிந்தனை எல்லாம் எதா இருந்துச்சு தெரியுமா? இந்த புள்ள இறை இல்லத்தோடு நெருங்கணும், மஸ்ஜிதோடு தொடர்பு இறுக்கமாக்கணும், மஸ்ஜிதோட இணைந்திருக்கணும் என்றதை நம் முன்னவர்கள் ஆசை வைத்தார்கள். ஒரு வாப்பாக்கு இருக்கிற சந்தோஷங்கள் உச்சகட்ட சந்தோஷம் எது தெரியுமா? எதா இருக்கும்? சலாம் கொடுத்துட்டு பார்த்தா தாண்ட மகன் முன்சஃபில் நின்று தஸ்பீகாத்துக்கள் செஞ்சு கைதுக்கு துவா கேட்கிற காட்சி ஒரு வாப்பாக்கு பார்க்க கிடைக்கும் என்றால் அவனோட மௌத்துக்கு முன்னால் அவன் பார்க்குற பெரிய சந்தோஷம் அதாத்தானே. ஆனால் இழந்துட்ட உறவுகளே, மஸ்ஜிதுகளோடு இருக்கிற தொடர்புகள் குறைஞ்சிட்டே போகுது. பள்ளிவாசலோடு இருக்கிற உறவுகள் மிகப்பெரிய அளவில் எனக்கு குறைஞ்சிட்டே போகிறது உங்களுக்கு பார்க்கலாம். இறை இல்லங்கள் என்பது ஒரு மஸ்ஜித் என்று வருகின்ற நேரம் அது ஏகத்துவத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜிதாக இருக்கணும். அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் சுன்னா அடிப்படையில் இருக்கணும். சிறுக்கு ஒளியோடும் பித்யத் ஒளியோடும் சுன்னா வாழோடும் இருக்கிற மஸ்ஜிதுகளாக இருக்கணும். உயிரே போனாலும் ஏண்ட உயிரே போனாலும் இறை இல்லத்தை நான் பாதுகாப்பேன் என்ற சிந்தனை இருக்கும். பள்ளி ஒத்தன் ஒரு ஃபேன் உடைக்கிறதுக்கு வாரான், பள்ளிக்கு எதிராக வாரான்னு சொன்னால் ஏண்ட ஜனாசாக்கு மேலாள பேய்த்திசை ஏண்ட உயிர் இருக்கின்ற வரைக்கும் நாம் மஸ்ஜிதில் கை வைக்க விட மாட்டேன் உணர்வோடு இருக்கொண்டு தான். வமன் அப்துல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரன் யாரு? வட்டி எடுக்கிறவன், விபச்சாரம் செய்கிறவன், களவெடுக்கிற, பொய் பேசுகிறவன். وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ مَنَعَ مَسَاجِدَ اللَّهِ أَنْ يُذْكَرَ فِيهَا اسْمُهُ وَسَعَى فِي خَرَابِهَا. உலகத்தில் மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான் இவனை விட? மிம்மன் மனா மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தொலை வருகின்றவனை தடுப்பவனை விட, அல்லாஹ்வுடைய நாமம் பிரஸ்தாபிக்கப்படுவதை தடுப்பவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? வஸஆ ஃபி خرابها, அதை ஹராபு பண்ண போறன்ற அதை ஹராபா அதனை அழிப்பதற்காக வருகின்றவனை விட விரைகின்றவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? எழுத்தாளையோ சிந்தனையாலேயோ ஆள் பலத்தாலேயோ அரசியல் பலத்தாலேயோ எந்த பலத்தாலேயோ இறை இல்லங்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்தால் உலாயிக மா கான லஹும் யத்குலுஹா இல்லா ஹாயிபீன், பள்ளிக்குள் வார் நேரம் இறையச்சத்தோடே தவிர வரக்கூடாது என்று சொன்ன அல்லாஹ் லஹும் ஃபித் துன்யா ஹிஸ்யுன் வலஹும் ஃபில் ஆখিরাতি அஸாபுன் அதீம். சூரா பக்ரா 114. இந்த உலகத்திலே நாசமா போவாய் யார் தெரியுமா? இறை இல்லங்களுக்கு எதிராக வருபவன், சுன்னாட மஸ்ஜிதுக்கு எதிராக
பிதியத்து மஸ்ஜித் வாளோடும் சுன்னா மஸ்ஜித் அடியோடும். சுன்னா மஸ்ஜிதுக்கு எதிராக எழுத்தாள எண்ணத்தாள செயலாள யாரெல்லாம் செய்யப்படுறோம், உலகத்திலே நீ இடிவிடுவாய், மறுமையில நீ இடிவிட்டு நாசமாகுவாய் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சகோதரர்களே, இறை இல்லங்கள் உள்ளத்தால் நெருங்க வேண்டிய இடங்கள், மஸ்ஜிதுகள் ஆழமாக நேசிக்க வேண்டிய இடங்கள். இன்றைக்கு சில பள்ளிகளில் முன்னுக்கு ஒரு லிஸ்ட் போடுறாங்க, 2023ஆம் ஆண்டுக்கு நாங்கள் புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றிருக்கிறோம், அல்லாஹ்வுக்கா பழைய நிலுவைகளை எல்லாம் தள்ளுபடி செய்கிறோம், எங்களுக்கு உங்களோட சந்தாவை அல்லாஹ் மஸ்ஜிதுக்காக தந்துதவுங்கள். புள்ள படிக்கிறத பார்த்தால் பெரிய இன்டர்நேஷனல் அங்கே இங்கே படிக்கிற மாதம் முடி அப்படி பெரிய கணக்கு. வேனிக்கு அதை பெருமையாக சொல்கிறேன், வேனிக்கு வாகனத்துக்கு மாதம் முடி ஒரு 30,000 மேலே போகுது போல. புள்ளோட ஃபீஸ் வேறு அப்படி இல்லாமல் அது 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அதுக்கே வேணும். பள்ளிக்கு கொடுக்குறது 200 ரூபா, முந்தி 100 ரூபா கொடுத்து 200 ரூபா ஆக்கிக்கிறேன். இப்போ 200 ரூபா. உங்களோட பள்ளியில் எப்படியோ தெரியா, இருக்கோ இல்லையோ தெரியா, 200 ரூபா. சுப்ஹானல்லாஹ், சின்னொரு கணக்கு. இது கூட நிலுவையில் விழுந்து 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 விடு அதை கொடுக்க உசிறு போகிற மாதிரி. இறை இல்லங்கள் மஸ்ஜிதுகள் இன்றைக்கு முட்டி கொடுத்தாங்க. ஒரு முட்டி அல்ல, 2-3 முட்டை வந்து முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் வைங்க, தெரிஞ்ச எல்லாருக்கும் கொடுங்க. பள்ளிக்கு வெள்ளிக்கிழமையில ஒரு நாள், வெள்ளிக்கிழமை வரப்போக்கில் சகம் பிடிக்கிறாங்க சில பெரிய பள்ளியோட பள்ளிக்கோ தெரியா, அல்லாஹ்க்காக போடுங்க, அதுல குறை வைக்காதங்க. மஸ்ஜிதுகளுக்கு காத்திரமான பங்களிப்பு நான் செய்யணும் நினைங்க. நிர்வாகத்தில் இருந்துதான் செய்யணும் என்றதல்ல, எங்க இருந்தாலும் பள்ளி வாசல் சிந்தனைகள் இருக்கும். 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுக்கிறான், மறுமை இல்லா அந்த நிழலே இல்லா அந்த மறுமை நாள். அவள் ஒத்தனை யார் தெரியுமா? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகு பில் மசாஜித். ஒரு மனிதன், ஒரு ஆண், அவன் உள்ளம் மஸ்ஜிதோடு தொங்கிக் கொண்டது, கொழுவிக் கொண்டது. அல்லக்கண்டா கோடாரிய தொங்க போடுறது, துவா கூட்ட கட்டி தொங்க போடுறது, அதுக்கு அல்லக்க தமீமா போடுறது. இங்க அதாவது இறை இல்லங்கள் என்று வார நேரம் 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுக்கிறான். உண்டு இறை இல்லங்களோடு உள்ள தொடர்பானவன். நீங்க நிர்வாகத்துல இல்ல, வீட்டுல வைத்து படிக்கிறீங்க, அப்படியே இடையில கட்டும் புயல் காட்டும், அப்படி காத்தடிக்குது, மழையா மழை கொட்டுது. உங்களோட சிந்தனை, நீங்க யாருமே, நீங்க ஒரு சாதாரண மெம்பர். பள்ளி இமாம் படுக்கிறாரு, காத்தடிச்சா ரூமுக்கு தண்ணி போண்டு வருமே, எப்படி படுக்கிறாரோ தெரியா. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஓனத்து வேலை. ஆனால் உங்களோட உள்ள இழுக்கும். வீட்டுக்கு போனாலும் கேட்ட மூடி இருப்பாங்களோ, இன்றைக்கு மௌலவி இல்லையே, என்ன நடக்குமோ. இது அல்லாஹ் தன் நிழல் தார கூட்டத்துக்குள்ள தன்மை. வீட்டில் இருந்தா அடே இன்றைக்கு வெள்ளிக்கிழமையோட பள்ளிக்கு முஅத்தின் இல்லை, கொஞ்சம் நேர காலத்தில் போ, கொஞ்சம் கூட்டுவோம், கொஞ்சம் தொடப்போம், இல்லை கிளீன் பண்ணுவோம். உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஆனால் நீங்க அப்படிதான் யோசிக்கணும். யோசிப்பீங்கன்றத ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. 7 கூட்டத்துக்கு நிலை கொடுக்காது. ஒன்று இறை இல்லங்களை மஸ்ஜிதோட தொடர்பானவங்க, பள்ளி கஞ்சி நேரம் மாறது, மஸ்ஜிதோட இருக்கிறது, மஸ்ஜிதோட கட்டுண்டு வாழ்றது, இவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நிழலே இல்லாத நாள நிழலை கொடுக்குறான். நபித்தோழர்கள் எப்படி எல்லாம் பார்த்தாங்கன்றத பாருங்க. நிறைய விஷயம் இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். உறவுகளே, இறை இல்லங்களோட எந்த வகையில நாங்கள் பகையாகவே கூடாது. மஸ்ஜிதுகளுக்காக வேண்டி எங்களால் ஆன காத்திரமான பங்களிப்புக்கு நாங்கள் செய்யணும். கஅப் இப்னு மாலிக் தெரிந்தார். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சிறந்த ஒரு நபித்தோழர். தபூக் யுத்தத்துக்கு போனவர், போகாம பின்வாங்கியவர். அல்லாஹ்வோட தூதர் தபூக் யுத்தம் முடிஞ்சு வாரார். எல்லாரும் ஒவ்வொரு சாட்டுகளை சொல்றாங்க. யுத்தத்துக்கு வரல பைட்ரோட்டம், யுத்தத்துக்கு வரல பைஃபுக்கு ஷோமில், யுத்தத்துக்கு வரல பிள்ளைக்கு ஷோமில், ஒவ்வொரு சாட்டை சொல்றாங்க. கஅப் இப்னு மாலிக் நல்ல பேச்சு தத்திரம் உள்ளவர், நல்ல ஆற்றல் உள்ளவர். நெருங்கிட்டு வார சஹாபாக்கள் சொன்னாங்க, வா ஒரு ஷார்ட்டை சொல்லு, போல தௌபாஷன் கிளியர். இவர் கிட்ட வாரார், ரசூல்லா கிட்ட வாரார். கிட்ட வந்ததோட, என்ன கஅப் இப்னு மாலிக், ஏன் நீங்க யுத்தத்துக்கு வரல? யா ரசூலல்லாஹ், நான் நல்லா பேசக்கூடியவன், எனக்கு நல்லா அவங்கள்ட்ட சொல்லல, நான் போய் சொல்லலை, நான் பரத்தான் இருந்தேன், வசதி இல்லைன்னு. நல்ல வசதி இருந்துச்சு. நான் இப்படி யோசிக்க, போகணும் போகணும் போகணும், போகாமே நேரம் பேசுறேன். நான் வரத்தான் இருந்தேன், ஏனோ எனக்கு வர கிடைக்கல. இவர் உண்மை சொன்னார். இவர் சம்பந்தமாக அல்லாஹ் தீர்ப்பளிக்கிற வரைக்கும் யாரும் பேசப்படாது, பேசாமலே நாட்கள் கடவுது. சலாம் சொல்லப்படாது, சலாம் கூட சொல்லாமலே நாட்கள் கடந்து போகுது. யாரும் பொருள்கள் கொடுக்கப்படாது. சமூக பைஸ்வாறு கஅப் இப்னு மாலிக் நடந்தாச்சு. யாரும் பேசப்படாது, யாரும் சலாம் சொல்லப்படாது, யாரும் எதுவும் கொடுக்கப்படாது. இந்த நிலைமையில பைஸ்கரிக்கப்படுறார். காலம் உருந்தோடுது. கஅப் இப்னு மாலிக் சொல்றாங்க, நான் பள்ளிக்கு போவேன், ஜமாத்தோடு இருப்பேன், ஜமாத்தோடு தொழுவேன், அல்லாஹ்விடத்தில் சலாம் கொடுத்து விட்டு திரும்புவார், திரும்பி அமர்வார்,
நான் ரசூல்லா பார்ப்பேன், நான் பார்க்கிற நேரத்தில் என்ன பார்க்க மாட்டார், நான் பார்க்காத நேரத்தில் கள்ளக்கண்ணால் என்ன பார்ப்பார் என்ற சிந்தனை எல்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்னோட பேசாமல் இருக்கிற நிலைமையில எனக்கு மௌத்து வந்துருமா, மௌத்து வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு தொழிற்காம பேத்திடுவாங்களே என்ற கவலை மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு நாள் எனக்கு மிக நெருக்கமான சாத்திரம் கத்தாதா மதில் குறிச்சி என் வீட்டுக்கு வந்தார், தாப்ப ஏறி வீட்டுக்கு வந்தார், சலாம் சொன்னார். நான் சலாம் சொன்னேன், அல்லாஹ் சத்தியமா ரத்தலைய சலாம் இந்த சலாத்துக்கு பைச்சுல்லா முகத்தை திருப்பி கொண்டார். எப்படி மிக நேசிக்கிறவர் சாச்சர மகனே கத்தாதா, ஏடா இப்படி மோத திருப்பி கொள்றா, சலாத்துக்கு பதில் சொல்லேடா, நான் மோசமானவன் நினைக்கிறியா? எந்த பதிலும் சொல்லல. எனக்கு உள்ள வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. வீட்டை விட்டு குறித்து வெளியில வந்தேன். ஒருத்தர் ஒரு கடிதத்தை கையில் வச்சுக்கொண்டு மை எதுல்லினி கஅப் இப்னு மாலிக், எனக்கு கஅப் இப்னு மாலிக் யார் என்று சொல்றது யாரை சொல்றது யாருன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னொருத்தர் சுட்டி காட்டினார், இவர் தான் கஅப் இப்னு மாலிக் சுட்டி காட்டினார். எனக்கிட்ட அந்த கடிதத்தை கொண்டு வந்து தந்தார். எனக்கு மொழி வாசிக்க தெரியும், நான் வாசித்து பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ், பக்கத்து நாட்டிலிருந்து ரஸ்ஸான் மன்னன் ஒரு லெட்டர் எழுதி இருக்கிறான். கஅப் இப்னு மாலிக்கே, முகம்மது தோழர்களும் உங்களை ஒதுக்கி சமூக பரிஷ்காரம் செஞ்சு உங்களோட பேசாம உங்களை ஒதுக்கி வச்சதாக கேள்விப்பட்டோம். அல்லாஹ் உனக்கு இடிவை தரல. கஅப் மாலிக்கே, எங்களோடு வந்து சேர்ந்துடுங்க, உங்களுக்கு வேண்டியது நடக்கும். அரசன் அனுப்பிக்கிறார். இவர் சொல்றாரு, நான் அதனை வாசித்து ஹாதிஹி ஐனமினல் பலா, இதை வாசிக்க நேரம் இது பெரியோர் முசீபத்தே என்று சொல்லி அந்த லெட்டரை கூட வைத்து அடுப்புக்குள்ள போட்டுட்டேன். நபித்தோழர்கள், இவர்கள் நபித்தோழர்கள். இறை இல்லங்களோட எப்படி உறவை வலுப்படுத்தினாங்க, மஸ்ஜிதோட எப்படி இருந்தாங்க. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாள் அல்ல, நாட்கள் கடந்தோடுது. ஒரு அறிவிப்பாளர் வந்தார், கஅப் மாலிக்கே உன்னோட மனைவியை விட்டு மல்லாடத்து பிரிய சொன்னார். நான் திருப்பி கேட்டதெல்லாம் தலாக் பண்ண சொன்னாங்களா, உறவுகளின் உரமாக சொன்னாங்களான்னு நான் கேட்டேன். தலாக்கல்ல, கணவன் மனைவி உறவு வச்சுக்கல வானாம்னு சொன்னாங்க. அன்றைய தினத்தோடு மனைவி நானும் படுக்கையிலிருந்து ஓரமாகிட்டோம். நாட்கள் கடந்தோடுது. 40வது நாள் ஃபஜ்ர் தொழுகை நான் என் வீட்டுக்கு மேலே தொழுது கொண்டிருக்கிறேன். ஒரு ஓடி வாரார். அபிஷர், இந்த பூமியில் பிறந்த நாட்கள்ல மிகச்சிறந்த நாள் கஅப் மாலிக்கே, சந்தோஷப்படுங்க. சூரத்து தௌபா அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான். அவரை சிறந்தவர் நல்லவர்னு சொல்லி அல்லாஹ் வாழ்த்து சொல்லி வசனத்தை இறக்கி இருந்தார். அந்த செய்தி நாங்கள் பார்க்கிறோம். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா முக்கியமானது, இந்த நேரத்தில் நான் ஜமாத்துக்கு போவேன், ஜமாத்தோடு கலந்து கொள்வேன், முஸ்லிம்களோடு சேர்ந்திருப்பேன். என்னோடு யாருமே பேச மாட்டாங்க, சலாம் கூட சொல்ல மாட்டாங்க. நான் மஸ்ஜிதோடு இருந்தேன் என்ற செய்தி இதை சொல்லி தெரியுமா உறவுகளே. இறை இல்லங்கள் என்பது உறவுகளை வலுப்படுத்த வேண்டிய இடங்கள். இறை இல்லங்கள் என்பது மஸ்ஜிதுகள் என்று வருகின்றன காத்திரமான பங்களிப்பு செய்ய வேண்டிய இடங்கள். இமாமுக்குரிய சாப்பாடா, இமாமுக்குரிய வசதி வாய்ப்புகளா, முஅத்தினுக்குரிய சம்பளங்களா, இமாமுக்குரிய சம்பளங்களா, நாங்கள் சம்பளங்களா நாங்கள் கொடுப்போம், நாங்கள் கொடுக்கணும். உறவுகளே, உங்களுக்கு இந்த மாசத்தில் இந்த காலத்தில் எவ்வளோ வாழலாம் நீங்க யோசிங்க. பள்ளியிலிருந்து ஒரு இமாமுக்கு இவ்வளவுதான் கொடுக்கலாம். என்ற பள்ளி வாழ்க்கை அப்படிதான். ஒரு இமாமுக்கு 50 தான் கொடுக்கலாம்டா, 50,000 சம்பளத்தை எனக்கு வாழலாமா? நாங்கள் யோசிச்சுக்கணும். இருதயம் இருக்கிற நாங்கள் குறைஞ்சபட்சம் பள்ளியால் அவ்வளோதான் லிமிட் பண்ணலாமா? உங்களால் ஆட முடியுமான சதக்காக்களை இமாம்களுக்கு கொடுங்க, முஅத்தின்களுக்கு கொடுங்க, அவங்களுக்குள்ள மரியாதை அந்தஸ்துக்களை கொடுங்க. வல்லம ரப்புல் ஆலமீன் இறை இல்லங்களோடு நானும் நீங்களும் ஏண்ட உங்களோட பிள்ளை குட்டியான குடும்பங்களும் உறவுகளை வலுப்படுத்தி ஆழமான உறவு பாலத்தை பேணி மஸ்ஜிதுகளோடு இருதயங்களை தொடர்பாக்கி விசாலமான அந்த மறுமை நாளில், பயங்கரமான அந்த மறுமை நாளில், தீர்க்கங்கள் தீனார்கள் ரூபாக்கள் எதுவுமே பயன் தராத அந்த மறுமை நாளில் நிழல் பெறக்கூடிய 7 கூட்டங்கள். ஒரு கூட்டம் இறை இல்லங்களோடு உள்ள தொடர்பானவர்கள், அடுத்த கூட்டம் வாலிபர்கள், இபாதத்தில் வளர்ந்த வாலிபர்கள். அந்த 2 கூட்டத்திலே பங்கு வகிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வாழ்ந்து அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் தருவானாக. உள்ளத்தால் மஸ்ஜிதுகள் நேசிப்போம், மஸ்ஜிதுகளுக்காக பங்களிப்பு செய்வோம். குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்குகின்ற எந்த ஒரு மஸ்ஜிதாக இருந்தாலும் காத்திரமான பங்களிப்புகளை சொல்லுங்க, அள்ளி கொடுங்க. எத்தனை மஸ்ஜித் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச மாதம் 200 ரூபா, 3 பள்ளியா, 3 பள்ளிக்கு நான் கட்டுறேன், எனக்கு 7. இந்த உணர்வோடு மஸ்ஜிதுகள் நேசிப்போம், மஸ்ஜிதுகளுக்காக வாழுவோம், மஸ்ஜிதுகளுக்காக பங்களிப்பு செய்வோம், இறை இல்லங்களோடு உறவை வெளிப்படுத்துவோம். வல்லம ரப்புல் ஆலமீன் மஸ்ஜிதுகளை நேசித்து அல்லாஹ்வுடைய அளப்பெரிய அருளை பெற்று விசாலமான சொர்க்கத்தில் வீர் நடை போடக்கூடிய நல்ல மக்களாக எல்லோரும் ஆக்கிடுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.